محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சரி, இந்த ஒரு சூழல் என்னதுன்னா, ஒரு புக் இருக்குது, ஒரு ஆசிரியர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாரு, அதை நம்ம படிக்கிறோம். இந்த சூழல் வந்து இப்போ பரவலாக நீங்கள் பார்க்குறீங்க. சரி, எதனால் நாம் வந்து இப்படி ஒரு செட்டப்பில் உட்கார வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்ச சொல்லுங்கள். எதுக்காக நம்ம வந்து ஒரு புக்கை வச்சு நீங்கள் அந்த சூழல் வந்து மற்ற எங்கேயுமே பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிகமாக என்ன இருக்குன்னா, பயான் நிகழ்ச்சி தான் இருக்கும். கையில் ஒரு துண்டு சீட்டை வச்சுருப்பாங்க, சில பேர் அது கூட வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, அந்த வசனத்துக்கு ஒரு மணி நேரம் விளக்கமாக அல்லது இங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலையை சம்மந்தமாக பேசி அதுக்கு வந்து வசனங்களை பொருத்தி அந்த மாதிரி பயான் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த சூழல் வந்து சில பேருக்கு புதுமையாக இருக்கலாம். எதுக்காக நம்ம வந்து இந்த சூழலுக்காக நம்ம உருவாக்குறோம்? முன் சென்ற சமுதாயத்தை விட இந்த சமுதாயத்துக்கு சில ஹுசூசியத்துன்னு சொல்லுவாங்க, தனித்துவம் இருக்குது. முன் சென்ற சமுதாயத்துக்கு முன் சென்ற எத்தனையோ சமுதாயங்கள் இருக்குது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னால், அதுக்கு முன்னால் தான் எல்லா தூதரும் வந்தாங்க, அப்படிதானே? தூதருடைய எண்ணிக்கை எத்தனை? 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள். அப்போ அத்தனை சமுதாயங்கள் கடந்து இருக்கு. மற்ற சமுதாயத்துக்கு இல்லாத ஒரு ஹுசூசியத், தனித்துவம் இருக்குன்னா என்னது? இந்த சமுதாயத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏடு கொடுக்கப்பட்டது, அப்படிதானே? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன வேதம் கொடுக்கப்பட்டது? தௌராத். எப்படி கொடுக்கப்பட்டது? மைதான் பண்றீங்களா? என்ன வேதம் கொடுக்கப்பட்டது? தௌராத். எப்படி கொடுக்கப்பட்டது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைச்சு என்ன செஞ்சான்? அந்த ஏடை கொடுத்துட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு? அல்லாஹ் கூப்பிட்டு இதான் குர்ஆன் கொடுத்தான்? கிடையாது. எப்படி கொடுத்தான்? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, அப்படிதானே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்து யார் கேட்டா? யாரு? முன்னாடி ஒரு அசர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இதுல இருந்து என்னது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்களுடைய அடிச்சுவடுகள்ல முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. அவங்க சொல்றாங்க, யா ரப்பி இன்னி அஜிது ஃபில் அல்வாஹ், என்னுடைய ஏடுகள்ல நான் பார்க்கின்றேன், உம்மத்தன், ஒரு சமுதாயம். அது எப்படிப்பட்ட சமுதாயம்? யஹைருல் உம்மா, உலகத்திலே உருவான சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் அவர்கள். உஹ்ரிஜத் லின்னாசி, மக்களுக்காக அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அதாவது மக்களுக்காக உருவாக்கப்பட்டார்கள். என்ன செஞ்சாங்க? யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். அந்த மாதிரி பண்பை அவங்களுடைய ஏடுகள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? யா ரப், என்னுடைய ரப்பே இஜ்அல்ஹும், அவர்களை அந்த சமுதாயத்தை என்னுடைய சமுதாயமா மாத்துன்றாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இல்ல, தில்க உம்மத்து அஹ்மத், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மா. தொடர்ச்சியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரப்பி, இது உங்களுக்கு குர்ஆன்ல இருக்கு, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர்.
மக்களுக்காக வெளியேற்றப்பட்ட சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, ரப்பி இன்னி அஜிது ஃபில் அல்வாஹி உம்மா, என்னுடைய ஏடுகளில் நான் பார்க்குறேன் ஒரு சமுதாயத்தை பற்றி, அவர்கள்தான் ஹும் ஆஹிரூன ஃபில் ஹல்க், அவர்கள்தான் படைப்புகளிலே கடைசியாகனவங்க, வஸாபிகூன ஃபி துஹூலில் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் முதன்மையானவர்கள். அந்த சமுதாயமா என்னுடைய சமுதாயத்தை மாற்று அப்படின்னு நல்லா கிட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இல்லை அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயம். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஹதீஸ்களில் நிறுவப்படுது இந்த செய்திகள்லாம். முதல்ல சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்க எந்த சமுதாயம்? அதுக்கப்புறம் இதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இதுதான் நான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம். என்னது? யா ரப்பி, என்னுடைய ரப்பே, நான் எனது ஏடுகளில் பார்க்குறேன் எப்படிப்பட்டது, உம்மத்துன் அனாஜிருவும் ஃபி சுதூரிஹிம், அவங்களுடைய கல்விகள் அவங்களுடைய உள்ளங்களில் சுமக்கப்படும். கல்வியில் எதில் சுமக்கப்படும்? உள்ளங்களில். எக்ரா, அது எப்படி? எக்ரஊனஹா, அந்த உள்ளங்களில் சுமந்து அதை படிப்பார்கள், அதை மக்களுக்கு படித்து கொடுப்பார்கள். வகான மின் கப்லு, வகான மன் கப்லு, அதற்கு முன்னாடி இருந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? யக்ரஊன கிதாபஹும் நபரன், பார்த்து படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரிங்களா? ஹத்தா இதா ரஃபஊஹா வலம் யஹ்ஃபது ஷையன் வலம் யஅரிஃபூஹா, அதை படித்தாலுமே அதில் மனனம் செய்ய மாட்டார்கள், அதை விளங்க மாட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய ஏடுகளில் ஒரு சமுதாயத்தை பற்றி பார்க்குறேன், அவங்களுடைய கல்வி எதில் சுமந்திருப்பாங்க? உள்ளங்களிலே. அவங்க என்ன செய்வாங்க? உள்ளங்களில் இருக்கக்கூடியதை படிப்பார்கள், படித்து கொடுப்பார்கள். ஆனால் அதற்கு முன்னாடி இருந்த சமுதாயம் பார்த்து படிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மனனம் செய்ய மாட்டாங்க. யா ரப்பி, இந்த சமுதாயமாக என்னுடைய சமுதாயமாக்கு அப்படிங்குவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயம். அப்போ மின் ஹஸாயிஸ் ஹாதில் உம்மா, இந்த உம்மத்துடைய தனித்துவம் என்னது? கல்வி உலமாக்களுடைய உள்ளங்களிலிருந்து இன்னொரு உள்ளங்களுக்கு கொடுக்கப்படும். உள்ளங்கள்ல இருந்து தான் உள்ளங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏடு கொடுக்கப்பட்டது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உள்ளத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. எத்தனை வருடமாச்சு? கல்வி எப்படி கடத்தப்படுது? இந்த சமுதாயத்துடைய தனித்துவம் என்னது? இல்ம, கல்வியாளர்கள் சுமந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வாங்க. இதுதான் இந்த உம்மத்துடைய தனித்துவம். புரியுதா உங்களுக்கு? இந்த உம்மத்துடைய சிறப்பு என்னது? யஹ்மிலூன ஹாதல் இல்ம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த கல்வியை சுமப்பார்கள் மின் குல்லி உதூலின், நீதமான முறையில். யார்? சஹாபாக்கள். இந்த கல்வியை சுமந்தார்கள், அனைத்தையும் மனனம் செய்தார்கள், அடுத்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க? எத்தி வச்சாங்க. இப்போ புரியுதா நம்ம எதுக்கு உட்கார்ந்துருக்கோம்னு? புரியுதா உங்களுக்கு? உள்ளங்கள்ல இருந்து அடுத்த உள்ளங்களுக்கு என்ன செய்யப்படுது? பார்த்து படிக்கிற வேலையே இங்கே இல்லை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? இன்னமல் இல்மு பித்தஅல்லும் வ இன்னமல் ஃபிக்ஹு ஃபித்தஃபக்குஹ் வ மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். கல்வி என்பது கற்றுக் கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் வரும். அப்போ என்னது? உள்ளத்திலிருந்து இன்னொரு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. இப்போ தமிழகத்தில் குழப்பங்கள் நிறைய வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. குர்ஆனும் தமிழில் இருக்குது, ஹதீஸும் தமிழில் இருக்குது. நாமளே படிச்சேன்னு செஞ்சிடலாம், அறிஞராயிடலாம். எதுவுமே தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக இதன் மூலமாக மட்டும்தான் கல்வி கிடைக்கும், மற்ற வழிகள் மூலமாக கல்வி கிடைக்காது. சரிங்களா? ஓகே. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து அதை நம்ம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். படித்து
கொடுக்கிறோம். இது இந்த உம்மத்துடைய சிறப்பு. இமாம் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, அல் இஸ்னாது மினத்தீன், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அந்த அறிவிப்பாளர்கள், அவர்கள்தான் இந்த மார்க்கம். ஃபலௌலல் இஸ்னாத், இந்த அறிவிப்பாளர் தொடர் இல்லை என்று சொன்னால் லகால மன் ஷாஅ மா ஷா, தான் நினைக்கிறத நாடியவர் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அல் இஸ்னாது மினத்தீன். அப்போ யார்கிட்ட இருந்து நாம படிக்கிறோம், யார் நமக்கு அதை சொல்லி கொடுக்குறா, அவங்களுடைய இது எல்லாமே மார்க்கம். நம்ம இப்ப பார்க்க போற கிதாப் என்னது? விகாயத்துல் இன்சானு மினல் ஜின்னி வ ஷயாத்தீன், மனிதருக்கு பாதுகாப்பு ஜின்கள் மற்றும் ஷைத்தானிடமிருந்து. உங்க வீட்டுல ஜின்கள் இருக்கும்போது நீங்க குழந்தையா இருந்தீங்களா? பிறக்கவே இல்லையா? நல்லதா போச்சு. அப்ப இருந்தவங்க இப்ப உயிரோட இருக்காங்களா? எங்க அம்மா இருக்காங்க. அப்ப இருந்தவங்க இல்ல. எங்க அம்மாக்கே அப்ப சொன்னதா எங்க அத்தாவோட அத்தா சொன்னதா வாய் வெளியா வந்துருக்கு. வாய் வெளியா. ஆனா எங்க அத்தாவோட அத்தாக்கு வந்துட்டு அவருக்கு அந்த ஷைத்தானோட நடமாட்டம் தெரியும். அவங்களா சொல்லியிருக்காங்க. இது நம்புறேன் நான், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஆமா. ஏன்னா உண்மையிலே இதெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்களாம் வெளியே போய் சொன்னீங்கன்னா யாரா இவர் இல்லா உலகம் சொல்லிட்டு இருக்காரு மாதிரி ஜின்னு இதெல்லாம் தெரியும்னு. ஆனால் உண்மையிலே அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம்தான். இந்த புக்கை எழுதினவர் வஹீத் அப்துல் சலாம் அல் பாலி. இவர் ஒரு சைக்காலஜி டாக்டர், ஜின்களை பற்றின முழுமையாக அறிஞ்சவர். தன்னுடைய அனுபவத்தை புத்தகமாக எழுதியிருக்கிறாரு. இந்த ஒரு கிதாபும் இதுக்கப்புறம் இவர் இந்த புத்தகத்தை எழுதும் போதே சொல்லுவார், யார் ஜின்கள் சம்பந்தமாக அல்லது சூனியம் சம்பந்தமாக மேலதிகமான தகவலை தெரிய நினைக்கிறீங்களோ அவர் இதுக்கு அடுத்த ஒரு புத்தகம் அஸ்ஸாரிம் அல் பத்தார் மின் தசத்துதில் அஷ்ரார், அந்த கிதாபை வாசிங்க. இந்த 2 புத்தகம் 90% விஷயங்கள் கிடைச்சிடும் ஜின் மற்றும் சிகர்ல சூனியம். சரிங்களா? ஒரு அருமையான கிதாப். கிதாபுடைய பேர் என்ன? விகாயத்துல் இன்சான் மினல் ஜின்னி வ ஷயாத்தீன், ஜின் மற்றும் ஷைத்தானிடமிருந்து மனிதர்களுடைய பாதுகாப்பு. தமிழில் இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இந்த வாட்டியில் போன வாட்டியை நினைக்கிறேன், போன வருஷமே வந்துருச்சு போல. குகைவாசிகள் பதிப்பகத்தில் இந்த புக் இருக்குது, வாங்கி படிச்சு பாருங்க. நல்ல கிதாப். இதை உலமாக்கள் தஹ்கீக் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இதில் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் எந்தெந்த ஹதீஸ் சரியானது, எந்தெந்த ஹதீஸ் பலகீனமானதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கிதாப்ல இருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் ஜின்கள் மற்றும் ஷைத்தானுடைய விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல என்னது? அல் ஈமானு பில் கைப், மறைவான விஷயத்தை நம்புறது. சரிங்களா? அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ. அவர்கள் என்ன செய்வாங்க? மறைவான விஷயத்தை நம்புவாங்க. அல் கைப்னா என்னது? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்னா அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்புறது. இந்த வசனம் யாருக்கு இறங்குச்சு? எந்த மாற்று கருத்தும் இடம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்குச்சு. அப்போ பில் கைப்ங்கிறது நம்மளை விட யாருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதை என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை யார் சாட்சி சொல்றா சஹாபாக்களுக்கு இந்த கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு? அல்லாஹ் சாட்சி சொல்றான் குர்ஆன்ல. இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான். நம்மளாம் யாரு? மூமினா இல்லையா? மூமின். ஆனா எதை கொண்டு அருள் புரிந்தான்ங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, அவர்களுக்கு மத்தியில் தூதரை அனுப்பியதன் மூலமாக அந்த மூமின்களுக்கு அருள் புரிந்தான். யார் அது? யார் அது? தூதரை அனுப்பியதை கொண்டு அந்த மூமின்களுக்கு அருள் புரிந்தான். யாருக்கு மத்தியில தூதர் வந்தாங்க? அப்போ சஹாபாக்கள் அல்லாஹ் சொல்றான் லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். அவங்க என்ன செஞ்சாங்க? இத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனத்தை
ஓதி காண்பிச்சாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதி காண்பிச்சதா யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். وَيُعَلِّمُونَهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு யுஅல்லிமூன கற்றுக் கொடுத்தார்கள். என்னதே? அல் குர்ஆன் மற்றும் சுன்னா. கற்றுக் கொடுத்ததாக யார் சாட்சி சொல்றா? யார் சாட்சி சொல்றா? அல்லாஹ் சாட்சி சொல்றானா இல்லையா? அப்போ இந்த அல் கைபுடைய கல்வி யார்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்க? சஹாபாக்கள்கிட்ட இருக்கும். கரெக்டா? கொஞ்சமா சொல்றேன், புரியுது தானே? ஓகே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் கைபுங்கிறது மா காப அன்னா. அப்படின்னா என்ன? நமக்கு ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் சஹாபாக்கள் சொன்னா சொல்லிட்டு போயிடலாம். நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் மார்க்கமாக கேட்பாங்க. பயன்சர் வீடியோ கட் பண்ணி போட்டு விட்டுருவாரு. அதுக்கு வந்து மறுப்புக்குன்ற பேர்ல சஹாபாக்கள் சொன்னதை கொண்டு வர்றாங்க. நான் அதுக்கு தான் என்ன சொன்னேன், சஹாபாக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் சொன்னா? அது கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொன்னா. அதனால தான் நாங்கள் நம்புறோம். அல்லாஹ் சொல்லலைன்னா நாங்கள் எதுக்கு நம்புறோம்? புரியுதுங்களா? அதனால தான் அவங்களுக்கு அப்படி மெதுவாக சொல்றேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் கைப் மா காப அன்னா. எனக்கு பின்னாடி இருக்கிறது கைப் எனக்கு. ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு நம்மளை விட்டு மறைஞ்சு இருக்கிறது எல்லாமே கைப். அப்போ அது எல்லாத்தையும் ஈமான் கொள்றது. இதுதான் ஈமானுடைய அடிப்படை. அந்த கைப்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம என்ன பார்க்குறோம்? ஜின்கள். ஏன்? ஜின்கள் நம்மளை விட்டு மறைஞ்சிருக்கு, அப்படிதானே? அதனால அது கைப். மறைவான விஷயங்கள் நிறைய இருக்கு. சொர்க்கம், நரகம், யாஜூஜ் மௌஜூஜ், இது போன்ற ஏகப்பட்ட விஷயங்கள், மறைவான விஷயங்கள் இருக்கு. அதில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஜின். சரிங்களா? ஜின் இருக்கு, நம்புறீங்களா இல்லையா? யாராச்சும் நம்பாமல் இருக்கீங்களா? என்ன சரிங்களா தம்பி? ஒன்றும் இல்லவே இல்லை. அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆள், கேட்கறதுக்கு இத்தனை பேர் நினைக்கிறியா? சில பேர் என்ன ஜின்கள்லாம் இல்லை, அதெல்லாம் பாக்டீரியா அப்படிங்கிறதெல்லாம். யார் இது? வஹீத், அவன் பேர் நல்ல பேர்லாம் இறந்துட்டார் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்தார். அவருடைய புத்தகம்லாம் தமிழில் வந்துருக்கு. உருதுக்காரர் அவர். மௌலானா மௌதூதியோடைய மாணவர். ஜின்கள்லாம் பாக்டீரியான்றாரு. பாக்டீரியா தான் ஜின்னு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அது தெரியாது இல்லை, அதனால ஜின்னுங்கிறாரு. சரி, وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல்-அஹ்காஃப்ல சொல்றான், وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ. ஜின்களில் சில நபர்களை நாம் முன்பக்கம் திருப்பினோம். يَسْتَمِعُونَ الْقُرْآنَ, அவர்கள் குர்ஆனை கேட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஜின்களை நாம ஒரு பக்கம் திருப்பினோம், அவர்கள் குர்ஆனை கேட்டார்கள். சரிங்களா? அப்போ இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரியுது? சும்மா பொதுமக்களாவே நீங்க பேசலாம். நான் அந்த வசனத்தை படிச்சுட்டேன், எனக்கு இதுல இருந்து இது விளங்கிடுச்சு. என்ன தெரியுது? ஜின்னு ஒரு சமுதாயம் இருக்குது. அது என்ன செய்யுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுனதை கேட்டுச்சு. புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களா ஜின்களா? இப்போ மனிதர்கள் ஓதுறத ஜின்களால் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். 2 பாயிண்ட் உறுதிப்படுது. என்ன? ஜின்னு ஒன்று இருக்குது, மனிதர்களுடைய பேச்சை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றா சூரத்துல அன்ஆம்ல, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் அலம் யஅதிக்கும் ருசுல். மனித வர்க்கமே, ஜின் வர்க்கமே, உங்களுக்கு தூதர் வரவில்லையா? உங்களிலிருந்தே ஒரு தூதர் வரவில்லையா? யகுஸூன அலைக்கும் ஆயாத்தி வ யுன்திரூனகும் லிகா யௌமிக்கும் ஹாதா. இந்த மறுமை நாளை பற்றி எச்சரிக்கை சொல்லக்கூடிய ஒரு தூதர் உங்களிடமிருந்து வரவில்லையா? இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குது? நம்மளுக்கு இருக்க மாதிரியே அவங்களுக்கும் தூதர் இருக்கு, அவங்களுக்கும் ஷரியத் இருக்கு. சரியா? தூதர் என்ன? ஜின் இனத்தை சேர்ந்தவரா மனித இனத்தை சேர்ந்தவரா அப்படின்னா மனித இனத்தை சேர்ந்தவர் தான் 2 இனத்துக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கு? மறுமை நாள்னு ஒன்று இருக்கு.
வஇந்திரூனக்கும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா லிகா யௌமிக்கும் ஹாதா இந்த சந்திப்பு நாளை பற்றி. அதே போல தொடர்ச்சியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததாதும் உங்களுக்கு சக்தி பெற்றால் நீங்க செல்ல முடியும்னா செல்லுங்கன்றான். அப்போ ஜின்கள் வர்க்கத்தை பத்தி பேசுறாங்க. அதே போல ஜின் என்ன செஞ்சது, குர்ஆன் வசனத்தை கேட்டு அன்னஹு இஸ்தமா நஃபரும் மினல் ஜின் சில நபர்கள் ஜின்களுடைய நபர்கள் குர்ஆனை கேட்டார்கள். கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா நாங்கள் ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். ஜின்னுங்களால் என்ன செய்ய முடியுது, பேச முடியுது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது, வஅன்னஹு கான ரிஜாலுன் மினல் இன்சி மனிதர்கள் ஆண்களில் சில பேர் மனிதர்களில் ஆண்கள் சில பேர் என்ன செஞ்சாங்க, யஊதுன பாதுகாப்பு தேடினார்கள். நம்ம எப்படி சைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேடுவோம், என்ன சொல்லுவீங்க, அஊது பில்லாஹி. அதுதான் குர்ஆன்ல சொல்றாங்க யஊதுன. அவுதுனா நான் பாதுகாப்பு தேடுகிறேன், யஊதுனா அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். யஊதுன பாதுகாப்பு தேடினார்கள். யாரை கொண்டு, பி ரிஜாலி மினல் ஜின் ஜின்களுடைய ஆண்கள்ட்ட. யார் சொல்றாரு, சூரா ஜின்னுல 6வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். யாரு பாதுகாப்பு தேடினா, மனிதர்கள்ல உள்ள ஆண்கள் யார்கிட்ட பாதுகாப்பு தேடினாங்க. சரி, அல்லாஹ் சொல்றது நம்புறமா இல்லையா, தேடினாங்க. அப்ப தேட முடியும் கரெக்டா. சரி, அந்த தேடு காரணமாக என்ன நடந்துச்சு, ஃபஸாதஹும் ரஹகா மனிதர்களே போய் அவங்கள்ட்ட கேட்டதுனால ஜின்களுக்கு என்ன செஞ்சிச்சு, பெருமை அதிகரித்து விட்டது. இப்போ ஜின்கள் மனிதனை போல நம்ம கிட்ட உதவி தேடும் போது அவங்களுக்கு என்ன செய்யுது, இயல்பா பெருமை அதிகரிக்க. ஜின் இருக்குது, ஜின்னால பேச முடியும். ஜின்கள்கிட்ட மனிதர்கள் உதவி தேடினார்கள். அதன் காரணமாக ஜின்களுக்கு என்ன நடந்துச்சு, பெருமை உண்டாச்சு, கூடுச்சு. சரிங்களா? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு இரவுல இருக்கும் போதும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். சரிங்களா? முஸ்லிம்ல வருது, சரி புகாரில வருது. சரிங்களா? புகாரி, நசாயி, இப்னு மாஜா. நம்பர் ஏன் சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா, இது அரபி. நம்ம அரபியில் ஒரு நம்பர் சொல்லுவோம், இவங்க தமிழில் போய் தேடிட்டு அந்த ஹதீஸ் இதில் இல்லையே போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. அதனால நம்பர்லாம் சொல்ல வேண்டாம். சரிங்களா? சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடினாங்க இரவுல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம். ஃபதாத லைலத்தின் ஃபகத்னாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடினாங்க, கிடைக்கவே இல்லை. அந்த இரவு அப்படியே கஷ்டமாக போச்சு. மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, எங்கே போனீங்க, உங்களை எல்லாம் தேடணும், ஆனால் உங்களை காணோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதானி தாயி ஒரு தாயி என்னிடம் வந்தது. அந்த தாய் என்னது, ஜின். ஜின் இனத்தை சார்ந்த ஒரு தாயி. நம்மள்ட்ட இருக்கிற தாய் மாதிரி அங்கேயும் ஒரு தாய். ஃபதஹத்துமாஹு நான் அந்த ஜின்னோட சென்றேன். ஃபகரஅது அலைஹிமுல் குர்ஆன் அவர்களுக்கு நான் குர்ஆனை ஓதினேன். அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்தலக்னா எங்களுடன் வாங்க. ஃபஅரானா ஆசாரஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டினார்கள் அதனுடைய அந்த அடிச்சுவடா. ஒருத்தங்க இருந்துட்டு போனாங்கன்னா அதோடைய தடம் இருக்கும்ல, அந்த தடத்தை காட்டினார்கள். எல்லாமே நெருப்பா இருந்துச்சு. சஹாபாக்கள் மனிதர்களா இல்லையா? சஹாபாக்கள் ஜின்களுடைய சுவடை பார்த்தாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க, நெருப்பா இருந்துச்சு. முஸ்லீம்ல இருக்கு, தமிழ்ல தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ், நீங்க யாராச்சும் வெளியே மலஜலம் கழிக்கும் போது நீங்க எதை கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது, எலும்பை வச்சு. வேற வேற ஆட்டு புழுக்கை
வச்சு சுத்தம் செய்யக்கூடாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஆமுல் இஹ்வானிக், உங்களுடைய ஜின்களுடைய ஜின் சகோதரர்களுடைய சாப்பாடு. அந்த எலும்பு யாரை சார்ந்தது? மனிதர்களை சார்ந்ததா, ஜின் இனத்தை சார்ந்ததா? கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயமா, ஜின்னை மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயமா? நாம யூஸ் பண்றதுதான். சாப்பிட்டு எலும்பு போடுற எலும்பு. ஆட்டுக்குட்டி என்னது? ஆட்டுக்குட்டி புழுக்கு என்னது? நம்மளோட தான். நம்மளும் என்ன செய்ய முடியாது, தொட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அதுதான் ஜின்களுடைய உணவு. அப்ப நம்மளுடைய பொருளை என்ன செய்ய முடியும்? அதால என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்களால தொட முடியாத பொருளை அதால என்ன செய்ய முடியும்? தொட முடியும். உதாரணம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, அப்ப அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜின் இருந்துச்சு. என்ன ஜின்னு? இஃப்ரீத். அப்போ ஃபல்கீஸ்ங்கிற இளவரசிட்ட இருந்து சிம்மாசனத்தை தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? ஹத்தா தர்ஃபத் ஐன், கண்ணை மூடி திறக்கிறதுக்கு இல்லை. பல்கீஸ்ங்கிறது ஜின் இனத்தை சார்ந்தவளா மனித இனத்தை சார்ந்தவளா? அவங்க பயன்படுத்துறது. அப்போ மனிதன் யூஸ் பண்றதை என்ன செய்ய முடியும்? தூக்க முடியும். இது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தானா? இப்போ இல்லையா? இப்போ இந்த ஹதீஸ் எப்போ உள்ளது? நீங்க அதை பயன்படுத்தாதீங்க. ஏன்? அதுதான் என்னது செய்யும்? சாப்பிடும். ஜின்கள் என்ன செய்யும்? சாப்பிடும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபீ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க, நீ பள்ளத்தாக்குல இருக்கும்போது தொழுகைக்கு நேரம் வந்தால் ஃபஅத்தின், நீ வந்து பாங்கு சொல். ஃபர்ஃபு ஸௌத்தக், உன்னுடைய சத்தத்தை உயர்த்து. பின்னிதா ஃபஇன்னஹு லா யஸ்மஉ மத ஸௌதி, உன்னுடைய சத்தம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இருந்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ, மனிதனா இருந்தாலும் ஜின்னா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க மறுமை நாளில் உனக்கு சாட்சி சொல்லுவாங்க. இது வந்து நபி கிடையாது. நம்ம என்ன சொல்லலாம்? நபி போய் பேசினதுனால கேட்டுச்சுன்னு சொல்லலாம். கரெக்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்னோட போனாங்க, பேசினாங்கன்னு சொன்னா நபி முடிஞ்சிச்சு, அவருக்கு வகி வரும், அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான், அதனால பேச முடியும்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது யாரு? சஹாபி. சஹாபி என்ன சொல்றாங்க? அதான் சொல்றாங்க. அதான எது கேட்குன்றாங்க? ஜின். அது கேட்டாலுமே என்ன செய்யும்? மறுமை நாளில் சாட்சி சொல்லும். அப்போ மனிதர்கள் பேசக்கூடியதையுமே என்ன செய்ய முடியும்? கேட்கும். சரிங்களா? அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களில் சொல்றாங்க, நீங்க சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. ஏன்னா உங்களோட உணவுல இருந்து என்ன செய்யும்? ஷைத்தான். நம்புறீங்களா? நம்பலையா? எப்படி சாப்பிடும்? நம்மளுடைய பொருளை அதால என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அவங்களுக்கும் அந்த ஜென்னுக்கு உணவு வந்து எலும்பும் இதுதானே. மனிதன் சாப்பிட்டு மிச்சமானது தான் எலும்பு. இது எப்படின்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ் மாதிரி எப்படி முரண் இருக்காது பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, நான் ஒரு இரவுல 70 மனைவிட்ட போனேன்னு சொல்லுவாங்க. ஒரே நாளில் 70 மனைவிட்ட நாங்கள் வந்து உடல் உறவு கொண்டதாக. இன்னொரு ரிவாயத்தில் ஒன்று வருதுன்னா 100 மனைவிட்டான்னு வருது. மொன்னா இல்லையா? 100க்குள்ள என்ன இருக்கு? சாப்பாட்டுக்குள்ள என்ன இருக்கு? முடிஞ்சிச்சு. ஹதீஸை வழங்கல ஈஸியா நம்மளுடைய. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஹதீஸை மறுக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கேள்வி என்ன செய்யும்? பிரில்லியண்டாக இருக்கும். ஆனால் அதில் எந்த ஒரு ஒன்றும் இருக்காது. அதான் கலிமத்து ஹக்கின் யுராது பிஹா பாத்தில் சொல்லுவாங்க. நல்ல வார்த்தையை கொண்டு என்ன செய்வாங்க? அசத்தியத்தை நாடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸை மறுத்தாங்க. 100 மனைவிட்ட போனதே 70 மனைவிட்டே போனதே. சரி, 2 மொரணா இருக்குன்னா ஒரு ஹதீஸ் பக்கமாச்சும் போகணும்ல. எதுக்கு 2டையும் மறுக்கிறீங்க? இப்போ என் சோப்பில் 1000 ரூபா இருக்குன்னா வாங்கிட்டு 50 ரூபா இருக்குன்னா 50 ரூபா இருக்குன்றாங்க. எடுத்து பார்க்கும்போது 1000 இருந்துச்சுன்னா என்னப்பா போய் சொல்லிட்டேன் அப்படிங்க இல்லையா? இல்லை 1000க்குள்ள 50 ரூபா இருக்குங்கிறது.
அப்போ என்ன நோக்கமே என்னது? வித்தியாசம் நம்ம மறுக்கணும். அப்படிதான் சஹாபாக்களை விமர்சனம் பண்ணும்போது அந்த சஹாபி தப்பு செஞ்சாரா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? சஹாபாக்கள் தப்பு, சரி அவர் தப்பு செஞ்சா உனக்கு யார் சொன்னா? இன்னொரு சஹாபி தானே. அந்த சஹாபி தப்பு செஞ்சாரு, இன்னொரு எங்க கை கட்டினாங்க, ருக்குல இப்படி கட்டினாங்க, அதை யார் சரி பண்ணது? இன்னொரு சஹாபி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இவர் தப்பு பண்ணான்னா சரியா பண்ண போகணும். மொத்தத்தையும் விளக்குனா என்னது? அப்போ நோக்கமே என்னது? தவறு. ஹை, நீங்க எங்கேயாச்சும் பேசுனீங்கன்னா அப்படி அங்கனைக்கு போயிரு டிராவல்ல. இப்ப என்ன படிச்சோம்? ஹை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களை பார்த்தாங்க, அதே போல சஹாபாக்கள் ஜின்களை பார்த்தாங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜின்கள் எதுல இருந்து படைக்கப்பட்டது? நெருப்புல இருந்து. அது எப்படிப்பட்ட நெருப்பு? அந்த சோலை சொல்லுவாங்கல்ல, மேல வரும் தெரியுமா, தீ புலம்பு வரும்போது நல்ல சூடா, அந்த இது. அல்ஜானு ஹலக்னாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களை நாம் படைத்தோம். மின் கபுல் மின் நாரி ஸ்மூம். அது எப்படிப்பட்டது? நெருப்பு சோலையிலிருந்து படைச்சான். இப்லீஸ் என்ன சொல்றான்? அன கைரு மின்ஹு, நான் அவனை விட சிறந்தவன். ஏன்? ஹலக்தனி மினன் நார், என்னை நெருப்புல இருந்து படைச்ச. அப்போ இப்லீஸ்ங்கிறது யாரு? ஜின்னா. ஒகேன மினல் ஜின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒகேன மினல் ஜின் வ ஹலக்தஹு மினத் தீன். மனிதர்களை எதுல இருந்து படைச்ச? மண்ணில இருந்து படைச்ச. இப்லீஸ் சொல்றதை நம்ம நம்பணுமானா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதுனால நம்ம நம்புறோம். இங்க யார் சொன்னா என்ன நெருப்புல இருந்து படைச்சேன்னு? இப்லீஸ் சொன்னதா அல்லாஹ் சொல்றான். இப்லீஸ் தான் சொல்றான் ஹலக்தனி மினன் நார். அப்ப இப்லீஸ் சொன்னதையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? உறுதிப்படுத்துறான். ஒரு பொய்யை சொல்றதையும் என்ன செய்யலாம்? கல்வியாளர்கள் உறுதிப்படுத்தினா, கல்வியாளர்கள் உறுதிப்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? ஹை, அப்ப இப்லீஸ் சொன்னதுனாலே நம்ம ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் அதை அங்கீகரிச்சதுனால நம்ம ஏற்றுக்கொள்றோம். சரி, இங்க ஒரு கேள்வி பிறக்குது. ஜின்கள் நெருப்பால படைக்கப்பட்டதா இருந்தா எப்படி அவங்களுக்கு நெருப்பால தண்டிக்கப்பட முடியும்? நல்ல கேள்வியா? சொல்லுங்க. நம்ம கேட்டுக்கணும், நீங்க கேட்கல. சரி, ஜின்கள் நெருப்பால படைக்கப்பட்டிருக்காங்க. மறுமையில அல்லாஹ் எதை வச்சு தண்டிப்பான்? எப்படி நெருப்பு வச்சு தண்டிக்க முடியும்? அப்படியா? அப்ப தண்டிக்க முடியுமா? அது நெருப்புக்கு தண்ணியை ஊற்றுதான் அணைக்க முடியும். நெருப்போட சேர்த்தா கூடுதலா தானே எரியும். எனக்கு தெரியல, எனக்கு சயின்ஸ்லாம் தெரியாது, அதனால தெரியல. இல்லையா? சரி, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? இல்ல. இன்னும் தம்பி பயங்கரமா சிரிக்கிற. ஹே, இப்போ உதாரணத்துக்கு மனிதன் எதுல இருந்து படைக்கப்பட்டான்? நம்ம மண்ணா இருக்கிறோமா? நம்ம இப்ப மண்ணாவா இருக்கோம்? கிடையாது இல்ல. ஆனா என்னது அசல்? என்னது? மண். புரியுதுங்களா? அதே போலதான் ஜின்களும். அசல் என்னது? நெருப்பு. ஆனா அது நெருப்பு கிடையாது இப்போ இருக்கிறது. ஏன்னா உதாரணமே நாம தான். புரியுதுங்களா? உதாரணமே நாம தான். மனிதர்கள் அவர்களை தீன்கிறது மண்ணு கிடையாது. மண்ணுன்னா என்ன? மண்ணுன்னா அது என்னது? தண்ணியும் களிமண். தண்ணியும் அந்த மண்ணும் மிக்ஸ் ஆனதுதான் அத்தீன். அதுல இருந்து அப்ப நம்ம மண்ணா இருக்கோமா? தட்டுன்னா நம்மளுக்கு மண்டை இதாகுதா? மண்ணு மாதிரி கிடையாது. தண்ணி ஊற்றும் போது மண் அப்படி கரைஞ்சு போதா? கிடையாது. அசல் என்னது? மண். அதே போல அசல் என்னது? நெருப்பு. ஆனா அது என்னது கிடையாது? நெருப்பு கிடையாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இருக்கும்போது ஒகேன யுஸல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தாங்க. ஃபஅதாஹு ஷைத்தான் வந்து கூட வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? புடிச்சிட்டாங்க. பிடிச்சு தொண்டையை பிடிச்சி அப்படி நெருக்கிட்டாங்க. நெருக்கினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்களுடைய நாகுல இருந்து குளிர்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தாங்க. எதுல வருது இந்த ஹதீஸ்? முஸ்லிம்ல வருது. நாக்குல இருந்து குளிர்ச்சியை உணர்ந்தாங்க அவங்களுடைய விரலால. நெருப்புனா எப்படி குளிர்ச்சியை உணர முடியும்? முடியாதுல்ல. அப்ப என்ன இது? அசல் என்னது? நெருப்பு. ஆனா அவங்க இப்ப இருக்கிறது என்னது? நெருப்பு கிடையாது. நம்மளே போல. சரிங்களா? அதுக்கு உதாரணம் நிறைய இருக்கு.
ஏன்னா மனிதனுடைய உடம்புல என்ன இருக்கு? ஷைத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறான். நெருப்பா இருந்துன்னா என்ன செய்யும்? நமக்கு அது என்ன செய்யும்? பாதிப்பை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இதுலேயும் பாருங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் நார் சமூம், அந்த நெருப்பு ஜுவாலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதன் மூலமா அல்லாஹ் படைக்கப்பட்டதன் மூலமாக தான் அதால் என்ன செய்ய முடியுது? ஈஸியாக மனிதனுடைய உடம்புக்குள்ள நுழைய முடியுது. ஹை அன்வாவுல் ஜின், ஜின்கள்ல நிறைய வகைகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு தான் சொன்னேன், கதை சொல்லலை. சரிங்களா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கட் பண்ணி போட்டுடுறாங்க, கட் பண்ணி மறுப்பு போட்டுடுறாங்க. அதனால கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஜின்னு ஸலாஸத்து அஸ்னாஃப், 3 வகையான ஜின்கள் இருக்கு. ஒன்று என்னது? சின்ஃபுன் லஹும் அஜ்னிஹா, அதுக்கு ரெக்கைகள்லாம் இருக்கும். யதீரூன ஃபில் ஹவா, அது என்ன செய்யும்? காத்துல அப்படியே பறக்கும். வசின்ஃபுன் ஹயாத், ஹயாத் அது என்னது? இன்னொரு வகையான ஜின்கள், பாம்புகளாகவும் தேள்களாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ஹதீஸ் இதுக்கு உதாரணமாக கொண்டு வரலாம். என்ன ஹதீஸ் சொல்லுவீங்க? யோசிங்க, டீ குடிச்சுக்கிறேன். 2வது வகை என்னதுன்னா, ஜின்கள் பாம்புகளாகவும் தேள்களாகவும் இருக்கும். ஓகே, மாஷா அல்லாஹ். ஒரு சாக்லேட் கொடுத்துருங்க. பாம்பு அடிக்கும்போது சொல்லி பாருங்க, நம்ம வீட்டில் இருந்தால் நீங்கள் சொல்லி பார்ப்பீங்களா? கம்பெனி தான் கரெக்ட் தான், ஹதீஸ் கரெக்ட் தான், சும்மா சொல்கிறேன். வேற ஒரு சஹாபி என்ன செய்வார்? ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மனிதனுக்கு தேல் கொட்டி இருக்கும். சூரல் ஃபாத்தியா ஓதுவார், குணமோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களா இல்லையா, அதில் ஷிஃபா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ தேல் என்ன வகையாக சேர்ந்ததாக இருந்துச்சு? ஜின் வகையாக இருந்துச்சு. உண்மையிலே ஜின் அல்லாத தேள்கள் போட்டுச்சுன்னா ஓதி பார்த்தா என்ன செய்யாது? செத்து போயிடுவோம். ஓதி பார்த்தா செத்துருவோம். நம்மளை பைத்தியக்காரன் ஆகும். பாம்பு குத்திருக்கு, இந்த பையன் குரான் ஓதிட்டு இருக்கான், இவனை முதல்ல மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புன்றான். ஆனால் அது எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லாம் எப்படி ஜின் வந்து பாம்பா இது ஆகுது, அப்படி எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நேற்று சொன்னார் இது தொடராக போட்டுன்ட்டு, நான் ஒரே நாளில் முடிக்கலான்னு வந்தேன். ஹை 3வது வகையான ஜின்கள் என்ன? வசில்ஃபுன் யஹில்லூன, அந்த வகையான ஜின்கள் என்ன செய்யும்? ஒரே இடத்துல இருக்காது, நாடோடிகள். அது அப்படி போகும், இப்படி வரும், அந்த மாதிரி ஜின்கள். அப்போ ஜின்கள்ல என்ன இருக்கு? வகைகள் இருக்கு. வெறுமனே என்னது ஜின்கள்னு? ஜின்கள் தான் மொத்தம் பொதுவாக ஜின்கள் எது ஒன்றுமே செய்ய முடியாது, ஜின்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு வெறுமனே ஜின்னை மறக்கக்கூடாது. ஜின்கள்லே வகைகள் இருக்கு. ஜின்கள் எங்கு வசிக்கும்? அல்ஜின் யுஃபத்திலுன் அமாக்கின ஹாலிய மினல் இன்ஸ், மனிதர்கள் தங்காத இடங்கள்ல, மனிதர்களை விட்டு காலியா இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் ஜின்கள் வந்து வசிக்கும். கட்டாயம் கிடையாது, அது முன்னிலைப்படுத்தும், வசிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கும். அதனால தான் வீடுகள் என்ன செய்யக்கூடாது? அப்போ அந்த ஊர்ல பார்த்தா அதிகமான வீடு பூட்டி தான் கிடைக்கும். முதல்ல இருந்து வரும்போது எல்லா வீடும் பூட்டி தான் கிடக்கு. 2 பேர் தான் உள்ள போயிட்டு வர்றாங்க. வீடுகளை தனிமையாக விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்காங்க, ஒரு வீட்டில் நீங்கள் தனியாகவும் படுக்கக்கூடாதுன்னு. தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? அதிசயம், தனியாக படுக்கக்கூடாது ஒரு வீட்டில், ஜின் வந்து தீண்டிடும். சரி, ஒசஹ்ரா, அதாவது பாலைவனத்தில் அந்த மாதிரி இடங்கள்லாம் வசிக்கும். ஒமின்ஹும் யஸ்குனுல் மஸாபில், அதே போல அந்த குப்பை கூலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வசிக்கும். ஒமின்ஹும் யஸ்குனு மஅல் இன்ஸ், மனிதர்களோடையும் வசிக்கும். தெரியாது நமக்கு, ஒருவேளை இந்த கிளாஸ்ல கூட என்ன செய்யலாம்? ஜின் இருக்கலாம். சரிங்களா? ஏன் ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியாவுடைய கிளாஸ்ல ஜின்கள்லாம் அவங்க வந்து அல் ஃபர்கு பைன அவுலியா ரஹ்மான் அவுலியா ஷயாத்தீன்ங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய புத்தகங்களும் இருக்கு ஜின்களை பற்றின விஷயங்கள். அதே போல் ஜின்களை பற்றின விஷயங்கள் மட்டும் ஏகப்பட்ட கிதாபுகள் இருக்கு. ஆலமுல் ஜின் வ ஷயாத்தீன். அப்போ மனிதர்களுடைய ஜின்கள் இருக்கும். சரிங்களா? எப்படி? அதே போல ஜின்கள் வந்து என்ன செய்யணும்னா பாத்ரூம்லையும்
இருக்கும். நீங்கள் ஜின்னில் பாத்ரூம்குள்ளே போகும்போது என்ன ஓதுவீங்க? அதனுடைய அர்த்தம் யாருக்கு தெரியும்? ஷைத்தான். ஆண் மற்றும் பெண். ஃபைன்ன ஹாதில் ஹுஷூஷ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த அந்த துவா வருதுல்ல, துவாக்கு முன்னாடி இந்த வகையானது முஹ்தபரா ஃபஇதா அத்தா அஹதுக்கும் ஹலா. நீங்கள் பாத்ரூமுக்கு சென்றீங்கன்னா என்ன செய்யலாம்னா அந்த இடத்துல ஆஜராக இருக்கும் ஜின்கள். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க. இன்னொரு அறிவிப்பில் வந்து மின் ஐயஹ்துரனி ஷைத்தான், என்னிடம் ஆஜராவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுல இருந்து என்ன தெரியுது? ஜின்கள் பாத்ரூம் என்ன செய்யும் இருக்கும். அல் ஹுப்ஸு வல் ஹபாயிஸ், ஆண் மற்றும் பெண் ஜின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யபுலு அன் அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் சிறுநீர் கழிக்க கூடாது பொந்துகளில். ஏன்? யுகால் இன்னஹா மசாக்கினுல் ஜின், அதுதான் ஜின்களுடைய வசிப்பிடம். நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து நம்மள நிறைய விஷயங்கள் சொல்லி மூடராக்கிறோம். தேன் மண்டையில பட்ட என்ன ஆகும்? வெள்ளமுடி ஆயிடும். அதே போல அந்த பாம்பு பொந்து இருக்குல்ல, அது பாம்பு கெட்டுமா? நம்ம என்ன அப்படியே நம்ப வச்சு, அதே போலதான் அது ஜின்களுடைய வசிப்பிடமா ஜின்களை எடுத்துக்கும். சரிங்களா? சரி, இப்போ ஜின்களுடைய வசிப்பிடம் என்னன்னு பார்த்தோம். ஜின்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம். அதனுடைய அடிப்படை என்னங்கிறத பார்த்தோம். ஜின் நெருப்பால் படைக்கப்பட்டா எப்படி நெருப்பால் தண்டிக்கப்படுங்கிறத பார்த்தோம். ஜின்னுங்கிறது ஒன்று இருக்குங்கிறதையும் பார்த்தோம். சரி, ஜின்னு சாப்பிடும், குடிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அப்படிதானே? ஜின்னு சாப்பிடும், குடிக்கும். இதா அக்கலாஹதுக்கும் ஃபல்யக்குல் பியமீனிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய வலது கைகளால் சாப்பிடுங்கள். வைதா ஷரிப ஃபல்யஷ்ரப், அவர் குடித்தால் அவர் வலது கையால் குடிக்கட்டும். ஃபஇன்ன ஷைத்தான யக்குலு பிஷிமாலிஹி, அது ஷைத்தான் என்ன செய்யும்? இடது கையால குடிக்கும், இடது கையால சாப்பிடும். இந்த இடத்துல ஷைத்தான் தான் வருது, எப்படி ஜின்னு சொல்ல முடியும்? ஷைத்தான் வந்து மனுஷ வர்க்கத்துல இருக்கான், ஜின் வர்க்கத்துல இருக்கான். ஷைத்தான் ஷத்தானங்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது. தன்னுடைய எல்லையை மீறிய ஒவ்வொருவரும் ஷைத்தான். தன்னை இபாதத்துக்காக, தன்னை வணங்குவதற்காக ஒருத்தர் அழைக்கிறான்னா அவன் ஷைத்தான். புரியுதுங்களா? வரம்பு மீறியவர்களை ஷைத்தான் சொல்லுவோம். யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். மனித வர்க்கத்திலையும் ஜின் வர்க்கத்திலையும் இருக்கான், அவன் தான் ஷைத்தான். என்ன செய்வான்? யுவஸ்விஸ், வஸ்வசா ஏற்படுத்துவோம். சரிங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானை சொல்லும் போது அதுதான் இடது கையால குடிக்கும், இடது கையால. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. சரி, ஜின்னை பத்தின விஷயங்கள்ல குடிக்கிறது சம்பந்தமாக அல்லது பருகிறது சம்பந்தமாக உலமாக்கள்கிட்ட ஒரு 3 கருத்து இருக்குது. ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, அன்னல் ஜமிய ஜின்னு லா யக்குலூன வலா யஷ்ரபூன், ஒட்டுமொத்த ஜின்னும் குடிக்காது சாப்பிடாதுன்றாங்க. ஆனால் இந்த கருத்து சரியானது கிடையாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க. அதே போல இன்னொரு மக்கள் அறிஞர்கள் கூட சொல்லுது, அன்ன சின்ஃபன் மின்ஹும் யக்குலூன வயஷ்ரபூன், ஜின்கள்ல பல வகையான ஜின்கள் இருக்குது. அதுல சில வகை ஜின்கள் சாப்பிடும், குடிக்கும், எல்லாம் செய்யும். சில வகை ஜின்கள் வந்து என்ன செய்யும்? சாப்பிடாது. சரி, உலமாக்கள் சொல்லிட்டாங்க, அப்படியே நம்ம ஏற்றுக்க மாட்டோம். சரி, உலமாக்கள் சொல்றாங்கல்ல சில வகையான ஜின்கள் சாப்பிட்டா, தலீல் என்ன? அதுக்கு ஆதாரம் வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லியிருக்காங்க, எல்லா ஜின்களை பத்தியும் சொல்றாங்க, அதுல குறிப்பா எதையும் சொல்லலை. அப்போ இதுக்கும் என்ன செய்யணும்? சாப்பிடாது, இந்த வகை சார்ந்த சாப்பிடாதுன்னா ஹதீஸ்ல இருந்தோ குர்ஆன்ல இருந்தோ ஆதாரம். சலஃபுகள் என்ன சொல்லுவாங்க? சலஃபுகள் மீது குற்றச்சாட்டு வச்சா என்ன குற்றச்சாட்டு வைப்பாங்க? நம்ம இந்த கருத்து எடுத்தோமா?
இப்போ அறிஞர்களுடைய கூற்று மறுக்க தான் படுது. எதனால மறுக்கப்படுது? தலீல் இல்லை. எந்த அறிஞர்களுடைய கூற்றும் குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமா இருக்கும், குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் இல்லாம இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காயினுன் மன்கா, யாரா இருந்தாலும் சரி. சரியா? ஏன் ஆதாரம் இல்லாததுனால என்னது? ஜின்கள் சாப்பிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில் ஜின்கள் சாப்பிடும். அதே போல ஷைத்தான்களுக்கு 2 கொம்பு இருக்குது. இது சம்பந்தமான ஹதீஸ்கள் நிறைய வருது. அந்த ஹதீஸ் சம்பந்தமா நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த ஷைத்தான், அந்த ஜின்னுடைய கொம்பு வந்து நஜ்து பகுதி, அது சவுதியில் இருக்கு அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஜின்களுக்கு 2 கொம்பு இருக்கு, ஷைத்தானுக்கு 2 கொம்பு இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ன ஷம்ஸ தத்லஉ பைன கர்னி ஷைத்தான், 2 கொம்புக்கு நடுவுல தான் சூரியன் என்ன செய்யும்? உதயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பீச்சுக்கு போறீங்க, சூரியன் உதயம் போது இப்படி கை வச்சீங்கன்னா என்ன ஆகும்? கைக்கு நடுவுல இருந்து வரும். புரியுதுங்களா? ஷைத்தான் எங்க இருக்கான்? இப்லீஸ் கடல்ல. அப்ப சூரியன் உதயம் போது அப்போ கொம்புக்கு நடுவுல இருந்துன்னா மண்டைக்குள்ள இருந்து கிடையாது, பின்பக்கத்துல. சரிங்களா? அல் ஜின்னு யதஷக்கலூன வ யதஸவ்வரு, ஜின்களால் உருமாற முடியும், யார் தோற்றத்துக்கு வேண்டுமானால் மாற முடியும். நாளைக்கே இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவரே மனைவி போல ஒன்று வந்து வாங்க பழம் போட்டு போயிடலாம், நடக்கும். பார்த்து சாராத்து. ஏன்? ஆதாரம் என்ன? ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத், ரமதானுடைய ஜகாத் இதுக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை பாதுகாப்புக்கு நியமிச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்போ ஒரு மனிதர் வந்து திருடிடுவாரு. அப்ப அந்த மனிதர் என்ன செய்வாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிருவாங்க. பிடிச்சு வல்லாஹி லா அர்ஃபஅன்னக இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட்டு போயே தீர்வேன். அப்பா அந்த மனிதர் என்ன சொல்லுவாரு? கால இன்னி முஹ்தாஜுன் வ அலா, எனக்கும் தேவை இருக்கு, என்னோட குடும்பம் இருக்குது, நான் ரொம்ப பஞ்சத்துல இருக்கேன், அதுக்காகத்தான் எடுத்தேன், எனக்கு தேவையின் அடிப்படையில் தான் எடுத்தேன், நீ விட்டது நான் ஒருபோதும் வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ விட்டுருவாங்க. அப்போ இதெல்லாம் போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை வந்து சொல்லும்போது, யா அபா ஹுரைரா மா ஃபஅல அஸீரக்கல் பாரிஹா, அப்பதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நேற்று உன்னுடைய இரவு தோழனை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து இப்படி நடந்தது, அவர் வந்தாரு, நான் பிடிச்சேன், ரொம்ப பாவம், முறையிட்டாரு, நானும் விட்டுட்டேன், நாளைக்கு வருவான்னு சொல்லுவாங்க. மறுநாள் வரும்போது அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்வாங்க, பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அப்போ என்ன செய்வாங்க? அந்த மனிதர் அதே குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அதே போல விட்டுருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திருப்பி வரும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவன் நாளைக்கும் வருவாங்க. அப்போ மறுநாள் வரும்போது பிடிச்சி என்ன செய்வாங்க? 2 நாள் விட்டேன், இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றும் விடவே முடியாது. அப்போ அந்த அந்த ஆள் என்ன சொல்லுவாங்க? நீ இப்படிதான் 3 முறை சொல்லிட்டேன், வல தஊது சும்ம தஊது, வரமாட்டேன் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்க. கால தஅன்னி, என்னை விட்டுடு, வஅல்லிமுக கலிமாத்தி, நான் சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறேன், யன்ஃபஉக அல்லாஹு பிஹா, அல்லாஹ் அந்த வார்த்தைகளை கொண்டு உனக்கு பயனளிப்பான். ஃபகுல்து மா ஹுன்ன, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அது என்ன? கால இதா அவைத, நீ பெட்டுக்கு போயிட்டேன்னா, படுக்கறைக்கு போயிட்டீங்கன்னா, ஃபக்ர ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் கய்யுல் கய்யூம், ஆயத்துல் குர்சியை ஓது, ஹத்தா தஹ்தா, அதை முடிக்கிற வரைக்கும். ஃபஇன்னஹு லா யஸாலு அலைக மினல்லாஹி ஹாஃபிது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு ஒரு பாதுகாவலன் இருப்பான். வலா யக்ரபன்னக வலா யக்ரபுக ஷைத்தான், ஷைத்தான் உன்னிடம் நெருங்க முடியாது. ஹத்தா துஸ்பிஹ், நீ காலை பொழுதை அடையும் வரை. ஃபஸ்பஹ்து ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையில் அடைஞ்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா, நேற்று உனது தோழனுடைய கதையை சொல்லு, இரவு வந்ததுல, யா ரசூலுல்லாஹ், அவன் எனக்கு விஷயத்தை கற்றுக் கொடுத்தான், அது என்ன அப்படின்னா, சூரத்துல் ஆயத்துல் குர்சியை ஓது,
கண்டிப்பா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சொன்னாங்க? அம்மா இன்னஹு கத் ஸதகக வ ஹுவ கதூப். அவன் பொய்யன் ஆனா உண்மையை சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆலிம துஹாத்திபு முன்து 3 அய்யாம், 3 நாள் யாரோட நீ பேசிட்டு இருந்த தெரியுமான்னு கேட்கும்போது இல்ல தெரியாதும் போது அவன் தான் ஷைத்தான். இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன விளங்குது? ஷைத்தானோட மனிதர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏண்டா தூக்கிட்டு போறிய, ஷைத்தான என்ன செஞ்சிருக்காங்க? பிடிச்சிட்டான். யாரு அவர்? யாரு? வஹி அவருக்கு வருதா? கிடையாது. மனிதர், பாதுகாப்புக்கு இருந்த ஒரு மனிதர் ஷைத்தான் வரும்போதும் பிடிச்சிட்டான். உண்மையிலே மனித ஷைத்தானா இருந்தா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு படுத்தனா அல்ல ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தனா வராம இருப்பான்னு நினைக்கிறீங்க? நீ ஓதும், நான் ஆட்டையை போட்டு போறேன். எந்த திருடன் வந்து நீங்க வீட்டில் ஓதிக்கிட்டே இருந்தா வராம இருப்பான்? மனிதனா இருந்தா யாரால வர முடியாது? ஆயத்துல் குர்சி ஓதுனா யாரால வர முடியாது? அப்ப அது எந்த ஷைத்தான்? உண்மையா மனுஷ ஷைத்தான் கிடையாது, ஜின்ல ஷைத்தான். அப்ப என்ன தெரியுது நமக்கு? ஒரு மனித ஜின்னை என்ன செய்ய முடியும்? அணுக முடியும் ஈஸியா. ஜின்னு மறைஞ்சிருக்கும், நம்ம அதை இப்படி இப்படி பேப்பர்ல காட்டுவாங்க, எப்படின்னா இப்படி போயிடும், அப்படிலாம் கிடையாது. ஏன்? அது வேற ஒரு உருவத்துல வந்துச்சு. அதனால அவர் என்ன செஞ்சாரு? சட்டையை பிடிச்சிட்டாரு. ஜின்னு சக்தி வாய்ந்ததா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியே போட்டு நம்ம சொல்லுவாங்க ஜின்னு எப்படி தெரியுமா வீட்டே அப்படி திருப்பி போட்டுரும். அப்படி என்னது? நீங்க தான் சொன்னீங்க, யார் சொன்னீங்க? சக்தி வாய்ந்ததுன்ட்டு. கண்ணியம் ரீதியாகவும் சக்தி ரீதியாகவும் மனிதர்கள் தான் உயர்ந்தவர்கள். சரிங்களா? கொஞ்சம் நாம போனோம்னா புரியறதுக்காக நம்ம பேசுறோம். அதே போல தொடர்ச்சியா வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக அல் ஹபீஸ், அந்த ஹபீஸ்னா ஜின், அந்த ஷைத்தான் உண்மை சொன்னான். தெளிவா என்ன புரியுது? ஒரு ஜின்னால நம்ம வீட்டில் வந்து என்ன செய்ய முடியும்? திருட முடியும். அதுக்கு தேவைன்னா ஐபோன்ல அதுக்கு தேவை இருக்காது, புரியுதுங்களா? அதுக்கு தேவை என்ன இருக்கும்? என்ன அதுக்கு தேவையோ அதை என்ன செய்ய முடியும்? தூக்க முடியும். இப்படி நடக்கிற ஒரு விஷயத்தை எப்படி மறுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆச்சரியம். இது என்னது பாய்? இருக்கா இல்லையா? இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கேள்விப்படுதா உங்களுக்கு? இருக்குது, இல்லை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு கூட்டம் மறுக்குதா இல்லையா? ஒண்ணுமே சின்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது, பேச முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது எப்படி இருக்குது? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அழகான சம்பவம் பார்த்தோம். நீங்க அந்த சம்பவமா கதையா படிச்சுட்டு போனீங்கன்னா விஷயம் தெரியாது. அது இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஃபாய்தா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹய்யாத்துல் முஸ்க் அல் ஜின். பாம்புகள் என்னது? ஜின்களா ஜின்களை வந்து பாம்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருமாத்தினான். எப்படி? பனு இஸ்ரவேலை அல்லாஹ் யாரை மாத்தினா? குர்ஆன்ல இருக்கு. குரங்களாகவும் பனு இஸ்ரேல் குரங்களா இருக்காங்களா? பலஸ்தீனத்துல யாரு அட்டகாசம் பண்றாங்க? யூதர்கள் தானே. யூதனாய் முஸ்லீம்களை பண்றாங்க. அவங்க குரங்களாகவும் பன்னிகளாகவும் இருக்காங்க? கிடையாது. ஆனா ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கலாம் தண்டனையா. எல்லாரும் கிடையாது, தண்டனையா அல்லாஹ் ஆக்கலாம். குரங்களாக இருக்கிறாங்க, நம்ம நம்புறோம். சரிங்களா? எப்படி என்ன அல்லாஹ்வா நமக்கு அல்லாஹ் அதை பத்தின சொல்லல. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையில் சொல்றாங்க, ஜின்கள் பாம்புகளாகவும் தேள்களாகவும் மாற்றப்பட்டது, ஆனா எல்லா ஜின்களும் கிடையாது. அப்ப நம்ம வீட்டுல குத்தாலத்தில் நிக்கிற குரங்கெல்லாம் பனு இஸ்ராயீல் சொல்ல முடியாது இல்ல. ஆனா அல்லாஹ் மாத்தி இருக்கான். குரங்குன்னு ஒரு இனம் இருந்துச்சு, அல்லாஹ் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும் போது குரங்கெல்லாம் மாறிவிட்டான். அப்போ சில குறிப்பிட்ட பனு இஸ்ராயீலா எல்லாம் குரங்கா மாத்திருக்கான். அதே போல ஜின்களை குறிப்பிட்டத பாம்புகளாகவும் தேள்களாகவும் மாத்திருக்கான். மாத்தினது ஒண்ணு இருக்க, அதனால பாம்புகளாகவும் தேள்களாகவும் மாற முடியும். ஏன்? நீங்க சொன்னீங்களா ஹதீஸ்,
ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்? ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ்? நீங்க 3 நாள் அவாசம் கொடுக்கணும். பாம்பு பாம்பு நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது 3 நாள் அது வெளியே போயிடுச்சுன்னா அது ஜின்னு. ஹதீஸ் அதுதான். அது ஜின்னு. வெளியே போகலன்னா அது பாம்பு, நீங்க கொண்டுருங்கன்ட்டு. 3 நாள் விட்டு வச்சா வீட்டுல எவனும் இருக்க மாட்டான். காலைல எஞ்சி பார்க்கும்போது எல்லா வாயிலையும் நுரதான் இருக்கும். சரி, இப்ப எப்படி நம்ம அதை அணுகிறது? என்ன சொல்லுவாங்க? இதை நீங்க ஹதீஸ்ன்னு ஏத்துப்பீங்களா? வீட்டுல வந்தா பாம்பை வெளியே போன்னு சொல்லி யார் சொல்லுவா? கேள்வி எப்படி இருக்கு? ஒரு புத்திசாலித்தனமா இருக்குதா? யார் சொல்லுவா? நீ வீட்டுக்கு வந்தா பாம்பை நீ ஹதீஸ் ஏத்துக்கிறா இருந்தா சொல்லணுமா இல்லையா? எது கம்ப தூக்குறன்னு கேட்டு இந்த ஹதீஸை மறுக்கலாமா முடியாதா? மறுக்கலாம் முடியாதா? ஆனா நான் இடையில இந்த ஃபேஸ்புக்ல பார்க்கும்போது இந்த நாடகம் மூலமாக தாவா செய்வாங்க தெரியுமா? ஒரு ஹதீஸ் எடுத்துப்பாங்க, நாடகமா நடிச்சு இது பண்ணுவாங்க. அப்படி பண்றது ஹராம் இஸ்லாத்தின் அடிப்படையில். ஏன்னா நாடகங்கிறது பொய் தானே. ஆன் பண்ணிட்டா அவன் இந்துவா இருப்பான், ஆஃப் பண்ணிட்டா முஸ்லீமா மாறிடுவான். என்னது அது? பொய் தானே. பொய்ங்கிறது இஸ்லாத்தை என்ன செய்யுது? கூடாது, அதுவே கூடாது. அப்போ கல்வி இல்லாம அந்த இடத்துல அவங்க இன்னும் கூடுதலா இதை செய்யும் போதும் செய்யற வழிமுறையே தவறு. தாவால நாடகங்கிறது இன்னையில இருக்குதா முன்னாடி இருந்தே இருக்குதா? நாடகங்கிறது முன்னாடி இருந்திருக்கா இப்பதான் இருக்கா? இப்ப என்ன, அவங்களுக்கு கேமரா தான் இருக்கு, அவ்வளவுதானே. கேமரா இருக்கு, எடிட்டிங்ல நிறைய அதெல்லாம் கொண்டு வர முடியும். ஒரு தாவா பண்றதுக்கு நாடகம் சிறந்த வழிமுறைன்னா நபிசல்லாஹு நாடகம் மூலமா என்ன செஞ்சிருப்பாங்க? தாவாங்கிறது இபாதத், அப்படிதானே? தொழுகை இபாதத், தாவாங்கிறது இபாதத். அப்போ இபாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தாங்களோ அப்படிதான் செய்யணும். கூடுதலா எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம்? இப்போ பாங்கு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அக்பர்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல முடிக்கணுமா? அதான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் சொல்றது பிதஅத். ஏன்? இபாதத்துல கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. தாவாங்கிறது இபாதத். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நாடகம் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த நாடகம் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான நாடகம் என்ன நாடகம் தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும். அதை விட ரொம்ப ஃபேமஸானது, உலக ரீதியில ஃபேமஸானது. தமிழ், அரபி கிடையாது, தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் ரீதியில நாடகத்துல பேர் போனவங்க, பெண் பேர் சொன்னாங்க. சரி, அப்போ அப்படிலாம் முன்னாடி காலத்துல இருந்துச்சு. அப்போ நாடகம் மூலமா ஈஸியா மக்களை கவர்ந்து இழுக்கலாம், மக்களுக்கு புரிய வைக்கலாம் நினைச்சேன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கலாம்? அது தாவோடைய வழிமுறை கிடையாது. யார் இபாதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையில் செய்யலையா அவங்களுக்கு ஒருபோதும் உதவி கிடைக்காது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். ஏற்கனவே தவறு நாடகம். அதுல நான் ஒரு நாடகம் பார்க்கிறேன். ஒரு பையன் தொப்பி போட்டு வீட்டில் உட்காந்துருக்கான். பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த ஹதீஸ் தான். உடனே அவன் அடிக்க கம்பு தூக்குறான். இன்னொரு பையன் அடிக்காத, ஏன்னா அது ஜின்னா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பாம்பு வந்தா 3 தடவை பேசணும். போயிடுச்சுன்னா அப்ப அவன் பேசுறான், பாம்பே வெளியே போடுறான், வெளியே போயிடுச்சு. இது எப்படி அப்படின்னு சாக்கா எல்லாம் கேட்கறாங்க. இதை ஒரு மனுஷன் பார்த்து அதை அப்படியே நம்பி வீட்டுல பாம்பு பேசினா என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்க? சும்மா கிடையாது. ஹதீஸ் அணுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல போருக்கு போறாங்க. போருக்கும் போது ஒரு ஆளுக்கு அடிபட்டுச்சு. அடிபட்டு குளிப்பு கடமையான நிலையில இருக்கிறாரு. சரிங்களா? காலையில ஃபஜருக்கு சொல்லுவோம். அப்போ சஹாபாக்கிட்ட கேட்கிறேன், ரொம்ப முடியல, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு, நான் இந்த நேரத்துல குளிக்கணுமா குளிக்க கூடாதா? எதுக்கு? தொழுகைக்கு. அப்ப என்ன சொல்றாங்க? குளிக்கணும்னு சஹாபாக்கள். இந்த ஹதீஸ் எதுல இருக்குன்னா அதபுல் முஃப்ரத்ங்கிற கிதாப்ல. அதபுல் முஃப்ரத் யாரோடதுன்னா இமாம் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கிதாப்ல. குளிச்சாரா இறந்தாரு, குளிச்சுட்டு இறந்தாரு.
அவருடைய இறப்புக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தவறான ஃபத்வா. புரியுதா உங்களுக்கு? மார்க்க அறிவு இல்லாம ஃபத்வா கொடுக்கறதுடைய விளைவு என்ன? இப்ப வீடியோ எடுத்து போட்டுறாங்க, எத்தனை பேர் இதை பாமர மக்கள் நம்புவாங்க சொல்லுங்க? தமிழ்நாட்டுல நம்ம என்ன சொல்லுவோம், இங்க ஒரு ஊர்ல ஆத்திரம் தான் வருதுன்னு சொல்லுவோம். ரொம்ப கோவம். நம்ம பேச போனோம்னா ஆலிம்கள்லாம் தேவையில்லை, ஏன்னா தமிழ்ல தான் இருக்கு, எங்களால் என்ன செய்ய முடியும், போட்டி பார்த்துட முடியும். அந்த ஹதீஸ் என்ன சொல்றது? பாம்பு உள்ள வந்துச்சுன்னா போங்க போங்கன்னு என்ன சொல்றது? அது எந்த வகையான பாம்பு? எல்லா பாம்பையும் சொல்லுதா, அல்லது குறிப்பிட்ட ஒரு வகையான பாம்பை சொல்லுதா, அல்லது ஹுசூசியா மதீனா மக்களுக்கு மட்டும் சொன்னதா, அல்லது மதீனா மக்களுக்கு மட்டும் சொன்னதா இருந்தாலும் எந்த வகையான பாம்புன்னு இருக்கா? எல்லா வகையான பாம்பும் கிடையாது, அது குறிப்பிட்ட ஒரு வகையான பாம்பு. இப்போ கல்வி இல்லாம ஒரு மனிதர் வந்து ஒரு மார்க்க தீர்ப்பு கொடுக்கிறது, ஒரு கல்வி இல்லாம தாவா பணியில ஈடுபடும் போது அதனுடைய விளைவு எவ்வளவு தூரம் பாருங்க. இமாம் அல் புகாரி அவங்களுடைய அதபுல் முஃபரத்ல பதிவு செய்யறாங்க, இல்மு இல்லாம தீர்ப்பு கொடுப்பதின் விளைவு அந்த ஹதீஸ். ஒரு சஹாபியோட உயிர் என்னாச்சு? எதனால? குளிங்கன்னு. எதன் அடிப்படையில் குளிங்கன்னு சொன்னாங்க? கல்வி இல்லை. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா ஃபஸ்ஸலு அலா திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும். ஹை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜின்கள் வந்து பாம்புகளால என்ன செய்யும்? உருவாக்க அது என்னது? உருமாற்றப்பட்டது. அடிபட்டா தேவையில்லையா? தயமம் செஞ்சுக்கலாம். அதான் அடிபட்டான்னா காலில் விரல் அடிபட்டா தயமம் செய்யறது கிடையாது, அதுக்கேன்னு ஒரு இது இருக்கு. சரிங்களா? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல் ஜின்னு யதஸவ்வரூன ஃபீ சூரில் இன்ஸ். ஜின் வந்து மனிதர்களுடைய உருவத்துல உருமாறும். அது யாரா இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. ஏன்? இதுதான் நம்ம விளங்கணும். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஜின்கள் எல்லாமே சாப்பிடும், ஒரே ஒரு இனத்தை தவிர அப்படின்னோம். அப்ப அதுக்கு ஆதாரம் நம்ம கேட்டோமா இல்லையா? அந்த இனத்தை தவிரனா அதற்கு ஆதாரம் வேணுமா? அந்த இனம் என்ன ஹதீஸ்ல இருக்கா? இல்லை. அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? மனிதர்களை எல்லா மனிதர்களுடைய உருவத்திலே வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை தவிர அப்படின்னு ஆதாரம் வேணுமா இல்லையா? குறிப்பாக்குறேன்னா ஏன் ஆதாரம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி. யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் நிச்சயமாக என்னை கண்டார். ஏனென்றால் ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் வர முடியாது. இதை கூட மறுக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கறது. ஏன்? ஜின்னு வெள்ளேன்னு அழகான ஒரு தோற்றத்தில் உருமாறி நான் தான் நபின்னா என்ன செய்வீங்க? சிக்கல் இருக்கா இல்லையா? நான் தான் நபி, நீ என்ன செய்வீங்க? அக்கபால போய் சேர்ந்துருங்க அப்படின்னு ஜின்னு சொல்லிட்டுனா, அழகான தோற்றத்தில் நான் தான் நபி வந்திருக்கேன் சொல்லிச்சுன்னா அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்னது? நியாயமா இருக்கா இல்லையா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையில் எத்தனை முடி இருந்துச்சு? எத்தனை வெள்ளை முடி இருந்துச்சு? எத்தனை வெள்ளை முடி இருந்துச்சு? எண்ணிக்கை இருக்கா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய நெஞ்சில முடி எப்படி இருந்துச்சு? எல்லாமே இருக்கா இல்லையா? நீங்க கனவுல ஒரு ஆளை கண்டீங்கன்னா ஷமாயில் முஹம்மதியான் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றங்கள் தனியாவே இருக்கு. உப்பில் செஞ்சு பார்த்தா என்ன செஞ்சிடும்? யாரும் தெரிஞ்சிடும். தெரியுமா தெரியாதா? முடிஞ்சிச்சு. அதுக்காக என்ன செய்ய முடியாது? மொத்த அதிசயமா மறுக்க முடியாது. புரியுதுங்களா? சைத்தான் வரலாம், அவன் சைத்தானா கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும். வந்தோம் எப்படி இருந்தான், இதுக்கு சம்பந்தமே இல்லை. சரிங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவத்தை தவிர எல்லா உருவத்திலையும் ஜின்களால் மாற முடியும். ஒல் பஹாயிம் விலங்குகளாகவும் மாற முடியும்.
அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க கருப்பு நாய்களை கொல்ல சொல்லி கட்டளை இட்டாங்க. ஏன்னா அது வந்து ஷைத்தான். சரிங்களா? ஜின்னு மாறும். சரி, கருப்பு நாயாக மாறி ஒருத்தனை கடிச்சிட்டா அவனுக்கு என்ன நிலைமை வரும்? காயம் ஏற்படுமா ஏற்படாதா? அப்போ ஜின்னு என்ன செய்ய முடியும்? ஒரு மனிதனுக்கு முடியும். சிம்பிளாக விளங்கணும்னா, இஃப்ரீட் சிம்மாசனத்தை தூக்கிட்டு வருமா வராதா? கை நழுவி கீழே வந்துச்சு, கீழே யார் இருப்பா? மனுஷங்க இருப்பான். மண்டையில் வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. அப்போ ஜின்களால் மனிதனுக்கு பாதிப்பு என்ன செய்யும்? வரும். படத்தில் பார்க்குற மாதிரியே கையை இப்படி விட்டு அந்த சைடு வர்ற மாதிரிலாம் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய முடியாது. கற்பனை உலகத்திலே போயிட்டு ஜின்களால் மனிதனுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. ஜின் பாம்புகளாகவும் தேள்களாகவும் மாறும். வகைகள் அதை தவிர மற்ற விஷயங்களாகவும் மாறும். ஒட்டகமாக மாறும், ஆடா மாறும், மாடா மாறும், எதுவாக இருந்தாலும் மாறும். கழுதையாக மாறும், பறவையாக மாறும், எதுவாக இருந்தாலும் மாறும். இது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவங்களுடைய ரசாயிலுல் ஜின் அப்படிங்கிற கிதாபில் எழுதுறாங்க. சரிங்களா? இப்போ ஜின்கள் வந்து மாறும், எப்படினாலும் மாறும். அதனால தான் சில இடங்களில் வந்து என்னதுன்னா சவுண்டு கேட்டே இருக்கும், தென்னில் அடிக்கிற மாதிரி. மதினால நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வாரம் நீங்கள் வந்துருக்கீங்களா? ஒரு வீட்டுக்கு போக தெரியுமா? வாரம் மதினாவில் இருக்கும்போது ரிலேஷன் வீட்டுக்கு போனால் அங்கே மேலே வந்து சூனியக்காரன் இருந்தான். அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு, ஆனால் தனியாக இருக்கும்போதெல்லாம் மேலே சிலிண்டர் உருளும், சிலிண்டர் உருள சத்தம் கேட்கும். இந்த மாதிரி வந்து அதுக்காக அது ஒருத்தர் சொல்கிறான்னா அதை நம்ம என்ன செய்ய முடியாது, கற்பனை தான், இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, மறுக்கவும் முடியாது. அதனால தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவுடைய கிதாபில் ஃபர்கு பைன அவுலியா ரஹ்மான் அவுலியா ஷியாத்தின்ங்கிற கிதாப் வந்து தெளிவாக எழுதுனாங்க. அந்த கிதாப் தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எப்போ? ஷேக் கமாலுத்தீன் மதனியாக. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புக் அது. தமிழில் படித்து பாருங்கள். இப்போ எடிஷன்லாம் புதுசாக போடுறாங்களான்னு தெரியல. நான் சின்ன வயசில் படித்தேன். நான் படித்த ஒரு 23 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில். ஆனால் அரபியில் இருக்குது. சரிங்களா? ஏன் அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் தண்ணியில் நடந்து போவாங்க, வானத்தில் என்ன செய்வாங்க, பறப்பாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, இவங்கெல்லாம் ஊரில் அவுலியாவாக இருப்பாங்களோ, அல்லாவுடைய வழிமாறாக இருப்பாங்களோ, வானத்திலெல்லாம் பறந்துப்பாங்க. டக்குன்னு போய் பறந்து போய் ஹஜ் பண்ணிவிட்டு உம்ரா பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்போ அவுலியாவாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கும் போதும் இல்லை. ஃபர்கு பைனி அவுலியா ரஹ்மான், அல்லாவுடைய வழிமாறுகளுக்கும் ஷைத்தான் உள்ள வழிமாறுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்? ஷைத்தான் அணுகிற முறை ஷிர்கியத்தான முறை, குஃப்ரான முறை. புரியுதுங்களா? அதே போல அல்கவுன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அல்கவுன்லாம் என்ன? டைம் முடிச்சா பாருங்க, சின்ன பற்றி பேசலாம்னா டைம் போகிறதே தெரியல. சரி, இதோட முடிச்சுக்கணும். அல்கவுன்னா என்ன? அது ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும். ஹதீஸில் வருது, முஸ்லீமில் ல அதுவ வலா துயரத்த வலா கவுல. கவுலுங்கிறது ஜின்களிலே சூனியக்காரி. அதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அது கால நவவி, இமாம் நவவி சொல்கிறாங்க, கால ஜும்ஹூருல் உலமா கேனத்தில் அரபு, அதிகமான உலமாக்கள் சொல்கிறாங்க, அரபு மக்கள் எப்படி இருந்தாங்க, என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தஸ்மு அன்ன கைலான ஃபி, அது வந்து போகிற வழிகளில் நிற்கும். ஒகே ஜின்சு மின ஷைத்தான், அது வந்து என்ன செய்யும், ஷைத்தானுடைய இடம் தான். ஃபத்தரா, அது என்ன செய்யும், மறைஞ்சு வரும் மக்களுக்கு மத்தியில். திடீர்னு என்ன செய்யும், அது கலர் கலராக உருமாறி நீங்கள் பயணத்தில் போயிட்டு இருக்கோம், திடீர்னு உள்ள வந்துச்சுன்னா என்னது, ஃபதுதில்லுஹும் அனி தரீக், அது என்னது, வழியை வந்து பயமுறுத்தி விட்டு உங்களை வழி மாறி வந்து செஞ்சிடும். இது வந்து இமாம் நவவி கொண்டு வர்றது தான் உலமாக்கள். ஆனால் இது ஹதீஸான்னா ஹதீஸ் இல்லை. ஆனால் கவுனுங்கிறது ஒன்று இருக்குது. சரிங்களா? அது ஜின் இனத்தை சேர்ந்தது. ஹதீஸில் இருக்கு, கவுனுங்கிறது இருக்குது. அந்த கவுன் என்னது அப்படிங்கிறத அரபு மக்கள் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஹதீஸ் முஸ்லீமும் வருது, அது ஏகப்பட்ட ஹதீஸ் இருக்கு கவுனுங்கிறது. இது என்னதான் லா அதுவோ வலா துயரத்த வலா கவுல அப்படின்றது. சரி, ஹே இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுப்போம். இது சம்பந்தமாக ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா
கேளுங்க. ஜின்னுக்கு மனித ரூபம் எதுக்காக? அது எதனால மாறணும்? இப்போ ஒரு திருட்டு விடைகள்லாம் மனித ரூபத்தில் வந்ததுனால தான் அது மாறிச்சு. அதுக்கு என்ன அவசியம் இருக்கு மனித ரூபம்? மனித ரூபம் வந்து எனக்கு தெரிவிச்சு போச்சு. அவங்க எல்லாம் முடிச்சாங்களா? எனக்கு தெரிவிச்சு போச்சு. காசு கிடையாது, சக்காத்து பேரித்தம்பளம் திருடி போச்சு தேவையின் அடிப்படையில். சரிங்களா? ஹை, இந்த கேள்வி எப்படி வருதுன்னா, இப்போ ஷைத்தான் வந்து ஜின் வந்து உங்களோட உடம்புக்குள்ள வந்துருச்சு. ஒரு சூனியக்காரன் ஏவி விட்டான். சரிங்களா? உங்களுடைய உடம்புல ஏவி விட்டான். இப்போ நான் வந்து ஒரு ஆளை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன செய்வேன்? அடியாக செட் பண்ணுவேன். செட் பண்ணனா அவங்களுக்கு என்ன செய்யணும்? காசு கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதுலேருந்து? காசு. அதனால அவங்க வேலை செய்வாங்க. ஜின்னுக்கு நான் காசு கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஜின்னு எதுக்கு வரும்? எதுக்கு வேலை செய்யணும்? சும்மா இருந்தாப்புல வந்து எனக்கு வேலை செஞ்சுட்டு போகிறதுக்கு அது எனக்கு தலையெழுத்தா? அந்த அடிப்படையில் தான் வருது. இப்படி தான் சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா வராது, மறுக்கிறது. அது அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ஜின்னு ஒரு மனிதனுக்கு எதுக்காக உதவி செய்யும் அப்படின்னா அடிபணியாது. இந்த மோதிரத்தில் மாட்டிக்கிட்டு இப்படி தேய்ச்சோன்னா வெளியே வர்றது, 40 நாள் வீட்டுக்குள்ள உட்காந்து யாசின் சூறா ஜின்னு ஓதுனா 40 நாள் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கும். அதெல்லாம் கிடையாது. அதுக்கான ஷிர்கான வழிமுறை இருக்கு ஜின்களை தொடர்பு கொள்றதுக்கு. அதெல்லாம் இன்ஷால்லா தொடர்ச்சியாக பார்க்கலாம். அந்த வழிமுறை மூலமாக தான் ஜின் என்ன செய்யும்? உதவி செய்யும். ஆதம் மூசான்னு சொல்லி ஒரு சோமாலியா சேர்ந்தவர் நினைக்கிறேன். ஆதம் மூசா யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாருன்னா, நான் வந்து அல்லாவுடைய வழிமாறா மாறணும், நல்ல எண்ணத்தில் நல்லா படித்து நல்லா அல்லாவுடைய குரான் வசனங்களை ஓதி நான் அல்லாவுடைய வழிமாறில் ஒரு வழிமாறா மாறணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே போயிடுறாரு. கடைசியில் சூனியக்கார கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிறாரு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா குரான் ஓத சொல்லி கொடுக்குறாங்க. குரான் ஓதும் போது இடையில சில பேர்களை சேர்த்து விட்டுறாங்க. நீ என்னென்ன செஞ்சன்னா அடுத்தடுத்த லெவல் போகும்போது என்னென்ன செஞ்சன்னா நீ அல்லாவுடைய வழிமாறா ஒரு வழிமாறா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுக்கப்படுறாங்க. கடைசி லெவல் வரும்போது நீ காட்டுக்குள்ளே போகணும், உன்கிட்ட வந்து பேர்த்தம்பழம் எடுத்துகிட்டு போகணும், ஒரு நாளைக்கு 3 பேர்த்தம்பழம் தான் சாப்பிடணும். பேர்த்தம்பழம் நல்ல உணவா இல்லையா? நல்ல உணவு. ஹதீஸ்லாம் வந்துருக்கா பறக்கத்தான உணவு. அப்போ அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் டெய்லி வந்து இந்த விஷயத்த ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் என்ன செய்யணும்? நிர்வாணமான முறையில் அவரும் ஓதுறாரு. அல்லாவால உங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஜின்னு வருது, ஜின்னு பேசுது, அல்லாஹ் என்ன அனுப்பியிருக்கா, உங்களுக்கு பாதுகாவலாம். ஏன் அவர் ஓதுனது எல்லாமே ஷிர்கான வசனங்கள். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு என்ன பலன் அப்படின்னா அவர் ஷிர்க் செய்யறதான் பலன். காசு கொடுக்கறதை விட பெரிய விஷயம் இது. ஒரு மனிதனை வழிகெடுக்கிறது மிச்சம் உயர்ந்தது என்னது? ஷிர்க். ஷேகுல் இஸ்லாம் இப்னு கைம் அல் ஜௌஸி அவங்களுடைய தல்பீஸ்ல சொல்றான், ஒரு ஷைத்தான் வந்து ஒரு மனிதனை வழிகெடுக்கிறதுக்கு முதல் கட்டமாக என்ன செய்யும்னா ஷிர்க் வைக்கத்தான் செய்யும். ஷிர்க் வைக்க தான் அவன் தூண்டும். அவன் அதுக்கு மாட்டேன்னு சொன்னாதான் பிதத்தின் பக்கம் செல்லும். பிதத்தின் பக்கமும் அவன் செல்ல மாட்டான் அப்படின்ட்டா பெரும்பாவத்தை கொண்டு போகும். அப்படிதான் லிஸ்ட். அப்போ இருக்கத்திலே ஷைத்தானுக்கு மிக பிடிச்சது என்னது? அப்போ அதை பண்ணும்போது என்ன செய்யும்? அதுக்கு உதவி செய்யும். புரியுதுங்களா? அந்த ஆள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வால நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழின்னு சொல்லிட்டு வரும்பாரு. கடைசியில் எந்த அளவுக்குனா சூனியக்காரன்லே மிகப்பெரிய சூனியக்காரனா மாறிட்டேன். நான் இப்ளீஸை பார்க்கணும், என்னை கூட்டு போறியான்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூதுல உள்ளதுலாம் எனக்கு தெரிய வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாளில் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவருடைய ரிலேஷனுக்கு பார்த்துருக்கீங்களா? அது ரிலேஷனுக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதன் மூலமாக அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இது சூனியம், இது தவறு, இது ஷிர்க்குங்கிறத விளங்குறாரு. அதுலேருந்து வெளியே போகிறாரு. அவர் வெளியே வந்து நான் எப்படி அதில் மாட்டிக்கிட்டேன், என்னதெல்லாம் நடந்துங்கிறது இன்டர்வியூ நிறைய கொடுத்துருக்கிறாரு. நிறைய அரபு சேனல்களில் நியூஸ் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்றைக்குமே இருக்கும். ஆதம் மூசான்னு சொல்லிட்டு சூனியக்காரர் ஆதம் மூசான்னு போட்டிங்கன்னா இருக்கும். இப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா நல்ல நோக்கமாக இருக்குது. ஜின்கள் எதுக்கு அவங்களுக்கு வேலை செய்யுதுன்னா அவங்க ஷிர்க் வைக்கிறதுனால வேலை செய்யுது.
புரியுதுங்களா? குரூப்லாம் கேள்வி கேட்குறேன். ஒரு ஆள் கேள்வி கேட்குறாரு. கேள்வி எப்படி கேட்குறாங்க, சூனியம் இருக்குங்கிறீங்கல்ல, அப்போ எங்களை செஞ்சு அமைங்கிறேன். செய்ததே ஷிர்க்லோ. ஷிர்க் இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா? ஷிர்க் இருக்கா? சின்ன பத்தி பேசல. ஷிர்க் இருக்கா இல்லையா? நான் இல்லைன்னு சொல்றேன். செஞ்சு காமிங்க. நான் நம்ப மாட்டேன். ஷிர்க்லாம் செஞ்சு காமிங்கன்னா என்ன செய்வீங்க? செஞ்சு காமிப்பீங்களா? லூசுத்தனமான கேள்வியா இருக்குதா இல்லையா? ஷைத்தான் இருக்கா இல்லையா? நம்புறீங்க, காட்டுங்கன்னா அது வைப்புன்னா முதல்ல சூனியம் செஞ்சு காமிங்கன்னா என்ன? சூனியம்னா என்னன்னு தெரியல, சூனியம் எப்படி வந்து ஜின்களோட தொடர்பு ஏற்படுதுன்னு தெரியல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு பொம்மையில ஊதி குத்துனதுக்கு அப்புறம் அவன் கை விளங்காம போயிருது. ஒரு அல்லாவுடைய ஆற்றலை தூக்கி ஒரு மனிதனுக்கு சேர்த்தீங்க, வெறும் கையில குத்துட்டாலே அவனுக்கு எப்படி விளங்காம போகணும்? லாஜிக் இருக்கா? அப்படி கேட்குறாங்க. ஒரு மனிதன் கையில ஒரு பொம்மையோட கையில குத்துறது அல்லது ஒரு பொம்மையில வாயில பிளாஸ்டிக் விட்டதுனால அவன் உண்மையா ஆகிறதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? வெளிப்படையான காரணிகளை நாங்கள் சொல்ல, மறைமுகமான காரணிகள் இருக்கு. அந்த மறைமுகமான காரணி என்னது? ஜின். ஜின் என்ன செய்யுது? அந்த சூனியக்காரனுக்கு உதவி செய்யுது. அதன் மூலமா அவனுக்கு பாதிப்பு ஏற்படுது. புரியுதுங்களா? ஜின்னால ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும். நம்ம இப்போ ஒரு தூரம் பார்த்தோம்னா நம்ம போகும்போது ஃபுல் டீப்பா போலாம், ஜின்னால பாதிப்பு ஏற்படுங்கிறதே நமக்கு தெரிஞ்சிச்சுல்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு அபூரெல்லாம் பிடிச்சாங்க, ஜின்னு பதிலுக்கு பிடிச்சிச்சுன்னா என்ன செய்வீங்க? என்னையா சங்க பிடிக்கிற, நான் உன்னை பிடிக்கிறேன்னு பிடிச்சிச்சுன்னா பாதிப்பா இல்லையா? பாதிப்பு ஏற்படும். புரியுதுங்களா? என்ன எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க. இருக்குது எப்படி இல்லைங்கிறாங்கன்னு தான் புரியல. ஹை, குர்ஆன் வசனங்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஹை, நல்லா எல்லாத்தையும் ஹிதாயத் கொடுக்கும். சொல் கட்டா எதுவும் விட்டேன்னா இப்போ வந்து நாத்தியெல்லாம் நான் இணை எல்லாமே நம்மளை குஃப்ரே நம்மளை ஷிர்கே நம்மளை எல்லாத்தையும் காட்டினாலும் நம்ம அவன் தான் என்னது எல்லாமே நிரூபணம் செய்யணும். அவன்கிட்ட நம்ம நிரூபிக்க முடியுமா? ஷிர்க்னா செஞ்சு காமின்னா எப்படி? இப்போ போன வகுப்புல ஒரு மனிதர் வந்து அஜுவா பேர்த்தம்பழத்தை பத்தி கேட்டாரு. அஜுவா பேர்த்தம்பழத்தை கேட்டார். அஜுவா பேர்த்தம்பழம் சாப்பிட்டான்னா விஷம் முடிஞ்சிடும். நான் விஷத்தை வைக்கிறேன், அஜுவா பேர்த்தம்பழம். எப்ப அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? ஒருத்தன் தொடர்ச்சியா அஜுவா பேர்த்தம்பழத்தை சாப்பிட்டு வந்தா திடீர்னு வந்து சாப்பிடு விஷத்தை குடினா எங்கிட்டு போவான்? தொடர்ச்சியா சாப்பிடணும்னு ஹதீஸ்ல இருக்கு. திடீர்னு தாங்க அஜுவா பேர்த்தம்பழம் விஷம் இருக்கு. எனக்கு என்ன ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியலையா எனக்கு புரியலான்னு தெரியல. சரி, ஓகே, அஜுவால எத்தனை வெரைட்டி இருக்கு? ஏகப்பட்டது இருக்கு. நீ எந்த அஜுவா கொண்டு வருவ? ஏற்கனவே உன்னை நம்ப முடியாது. நீ எந்த தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டனா இவன் ஒரே நமக்கு எதிராக பேசிட்டு இருக்கான், இந்த போட்டு தள்ளி வரணும். எந்த அஜுவா? அஜுவா ஆலியா இருக்கு. அஜுவா சைஸ் ஒவ்வொரு எப்படி இருக்குன்னு தெரியுமா? யாரும் சவுதியில இருந்திருக்கீங்க, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. சவுதியில இருந்தவங்களுக்கு ஏகப்பட்ட அஜுவா இருக்கு. அஜுவா ஆலியான்னு சொல்லி மதீனால ஒரு ஏரியாவே இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அஜுவா எதுங்கிறத எனக்கு சொல்லிட்டு நான் பல வருஷமா தொடர்ச்சியை சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கொடு? திடீர்னு வந்து இப்படியே வந்து விவாதத்துல நடக்குது. இருந்தாங்க விஷம் அஜுவா சாப்பிடுங்கன்னா என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல, முதல்ல அவர் சாப்பிட்டு வந்திருக்கணும் அஜுவாவை. அது எந்த அஜுவாவை முதல்ல இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறை? உங்களுக்கு பேர்த்தம்பழம் தெரியுமா? பேர்த்தம்பழம் சாப்பிட்டா ஒரு பாதி பேர்த்தம்பழம் சாப்பிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? காலத்தை போக்குனாங்க. நீங்க பாதி பேர்த்தம்பழம் சாப்பிட்டு காலத்தை போக்க முடியுமா? ஏன் முடியாதுன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு பேர்த்தம்பழத்தை பற்றி தெரியாது. இவ்வளவு பெருசுலாம் இருக்கு தெரியுமா? பேர்த்தம்பழத்துல நல்ல பெரிய சைஸ்லாம் இருக்கு. ஒன்று சாப்பிட்டா வேலை செஞ்சிடும். அது தெரிஞ்சா ஆமா நடந்திருக்கும் அப்படிங்கலாம். தெரியாம அது எப்படி பாதி பேர்த்தம்பழத்தை எப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுதான் அஜுவாங்கிறது. நியாயமா இருக்கும் பார்க்கும் போதெல்லாம். விஷத்தை முட்டை நம்ம தான் முட்டாது. இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கும் கடுமையா. அதாவது விஷத்தை கொடுத்து என்ன ஆகும்? அதான் சொன்னான், பாம்பு கதை சொன்னான். பாம்பு வந்து வீட்டில் இருந்தால் பற்றி தான் விடுவாங்க. அது அந்த ஹதீஸ் எப்படி விளங்கணும்னு இருக்கு இல்லை, அப்படிதான் அஜுவாகும். சாப்பிடுங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சுன்னாவை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கு முரணா எதுவுமே கிடையாது. உறுதியா 100% சொல்ல முடியும். அறிவுக்கு முரணா எதுவுமே கிடையாது. அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும்.
அதே போல் குர்ஆன் சுன்னால மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கும், நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுக்காக அது இஸ்லாம் அல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்? குர்ஆன்ல ஒரு வசனம் வருது, நீங்கள் ஒரு மனைவியை திருமணம் முடித்து தலாக் விட்டீங்கன்னா, அவசரத்தை தலாக் விட்டீங்க, தலாக் விட்டதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அந்த பொண்ணை வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொண்ணும் உங்களோட சேரணும்னு நினைக்குது. நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தியேனே வளர்ந்துட்டோம். இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? சேர முடியும்னு சொல்லுதா? முடியாது. என்ன செய்யணும்? அதை உங்க மனசு ஏத்துக்குமா? ஒரு பையனை திருமணம் முடிச்சு அவங்களோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு திருப்பி அவங்களுக்கு தலா காணாதான் நீங்க ஏத்துக்க முடியும். இது உங்களால் ஏத்துக்க முடியாது. ஏத்துதான் ஆகும். ஏன்? குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உங்களுக்கு அப்படியெல்லாம் முடியல எஞ்சா அது உண்மையிலே நல்ல செய்தி, இல்லைன்னா அது கெட்ட செய்தி. இதெல்லாம் சொல்லும் போது மனசு ஏத்துக்குதா? ஏதோ இந்த ஆயத்து குர்ஆன்ல இருக்க போய் இந்த ஆயத்து தப்பிச்சுது, இதே ஹதீஸ்ல வந்ததுன்னா இது எப்படி நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்கன்ட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள், நம்முடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா அதுதான் இஸ்லாம். நம்மளுடைய உள்ளங்களும் நம்மளுடைய மூளைகளும் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாலே அது இஸ்லாம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? அடிச்சு விடுறதுன்னா இல்லை நீங்கள் இல்லை படிக்கிறதுலாம் இல்லை போன ஒரு கார்ட்டூன் உதாரணத்துக்கு அது காரணம் நிறைய இருக்கலாம். எப்படின்னா இப்போ அதனுடைய அடிச்சுவடுகள் பக்கத்து நீரான அதனுடைய அடிச்சு இப்போ ஒரு கூட்டம் தங்கி இருந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கலாம், அந்த கூட்டம் தங்கி இருந்து போனதுக்கான அடையாளம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா அதே போல ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக அந்த இது இருக்கலாம். ஆனா ஜின்னு உட்கார்ந்ததுனால அந்த வைக்க போல தீ பிடிச்சிச்சு அதனாலதான் அந்த நெருப்பு பார்த்தோங்கிறது சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒரு காரணம். ஆமா. இப்ப நம்ம வந்து மண்ணால செய்யப்பட்டோம். இப்ப நான் உட்கார்ந்து இருந்தேன்னா இங்க சவுதி எதுவும் ஒட்டி இருக்குமா? கிடையாது. இல்ல. இப்ப எப்படி இருக்கும்? ஒரு தோற்றத்துல இருக்கும். அதே போல ஜின்கள் வந்து நெருப்பால படைக்கப்பட்டாலும் அதோடைய தோற்றம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனா அது உண்மையான தோற்றம்ங்கிறது வல்லாஹ் ஆலம். அநேகமா நீங்க சொல்றதும் சரின்னு நினைக்கிறேன். அந்த எழுந்திரத்துக்கு உங்களுடைய சிம்பாசனத்துல இருந்து எழுந்திரத்துக்கு முன்னாடி அதுதான் சரி ஐஃப்ரீத்துங்கிறது. ஆமா, அதான் சரியானது. ஆனா இதுவும் வரும். ஆனா நம்ம வந்து அதை இதுக்கு அப்ளை பண்றோம். பாம்போட சம்பவம் ஒரு விஷயம் பாம்பு மட்டும்தான் சின்னோட இதில் வரும். அந்த பாம்பு வகைங்கிறது உலமாக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க என்னன்ட்டு. என்னதுன்னா அந்த வால் சத்தம் கேட்கும் தெரியுமா? அந்த மாதிரியான வகைகள் கேட்டசியா ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன பற்றி பேசும்போது அப்படியே எல்லாரும் அசப்தமாக நிசப்தமாக இருக்குது. எல்லாரும் அப்படியே உட்காந்து அதே போல் திருமண சம்பந்தம் அது போனோம் அப்படியே இருப்பாங்க. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை கண்டுபிடிக்க மாட்டோம். வேற இல்லை இருக்கு. நீங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்குங்க சார். எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் போச்சு. ஆனால் நம்ம இன்னைக்கு வந்துட்டாங்க கொஞ்ச நாளாக எல்லாமே நல்லா தான் வராங்க. இது என்ன வச்சு எனக்கு டெஸ்ட் பண்ண முடியாது, வேற ஒரு தலைப்பு வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. அது ஒரு முடிச்சுப்போம். பெண்களுக்கு கழுவி விட்டுருந்தேன். நீங்கள் வந்து என்ன சீக்கிரம் போயிடுவாங்க, நம்ம இங்கே தொழுதுட்டு அப்படி கிளம்பிடலாம் சார். நாளைக்கு வந்து காலையில் இருக்குது, ஒரு 10:30 ஸ்டார்ட் ஆகும் இன்ஷால்லா ஷார்ப்பாக. எல்லாமே அந்த பெண்களும் வாங்க இன்ஷால்லா, அவசியம் வாங்க, ஆண்களும் வாங்க. அது மாதிரி நாளைக்கு இரவு இதே டைத்தில் இருக்குது இன்ஷால்லா. முன்கூட்டியே வந்தீங்கன்னா முன்கூட்டியே நம்ம இன்ஷால்லா முடிச்சு